நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பையன் போடுற வீடியோஸை போய் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் போடுற வீடியோஸே முதல்ல தப்பு. நீங்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, வணக்கம் முட்டாள்களே, சாப்பிட்டீங்களா முட்டாள்களே, ஓகே முட்டாள்களே அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அவன் அந்த மாதிரி தான் பேசிக்காக பேசிகிட்டு இருக்கான். ஹாய் காக்ரோச்சஸ் அப்படின்றான், தேங்க்யூ காக்ரோச்சஸ்ன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறான். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபென்சிவ். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரில. நான் இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசினஸ்ஸு அண்ட் இன்டர்நெட்டில் வந்து 24/7 இருக்கிறதுனால வந்து வேலை வெட்டி இல்லாமலாம் வந்து கிடையாது, ரைட்டா? ஸோ இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நாக்கு தொங்க போட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து வெளி ஆட்களை வந்து மோஸ்ட்டாக நம்ப மாட்டுறானுங்க, சீக்கிரம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறானுங்க, சரியான வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் இந்த ஜட்ஜு பாஸ் பண்ண கமெண்ட்டும் ஒரு ரீசன் தான், ரைட்டா? ஃபேக் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஆட்கள் இருக்காங்கல்ல, ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன், ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, அவங்க சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை சூஸ் பண்ணி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த ஒரே ஒரு ரீசன், மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனால தான் இன்டர்வியூஸ் வாய்ப்பு நமக்கு வரது கிடையாது, சரியா? அந்த ஒரு ரீசனால தான் நம்ம வீட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கமே தவிர நம்ம வந்து சோம்பேறிங்க கிடையாது முதல்ல. ரெண்டாவது, எப்பவுமே வந்து நம்ம ஃபோன்லேயும் வந்து தண்டமாக வந்து இருக்கிறது கிடையாது, ரைட்டா? பிகாஸ் நமக்கு ஃபேமிலி இருக்குது. நம்ம என்ன தான் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்குமே நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்து நம்ம எல்லாருமே வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறது, நம்மளை வந்து லேசின்னு சொல்கிறது, அதாவது இந்த லேசினஸ்ஸு 24/7 வந்து இன்டர்நெட்டில் இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த பார்ட்டியில் சேர்றதுக்கு. நிஜமாவா? நம்மளாம் உண்மையிலே அவ்வளோதானா? இதை தாண்டி நம்ம கிடையாதா? எதுக்கு இதை பற்றி யாருமே வந்து யோசிக்கிறதில்ல? இதை வந்து நம்ம ஃபன்னாக கூட யோசிச்சு பார்க்கக்கூடாது.